கோட்ஸை யூஸ் பண்ணி ஒரு மொபைல் ஃபோனோட ஹார்ட்வேர் பார்ட்ஸை செக் பண்ணக்கூடிய மெத்தட். நான் ஒவ்வொன்றுக்கும் எழுதி போடுறேன். 0 ஸ்டார். ஸோ இந்த செக்யூரிட்டி கோட்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஹார்ட்வேர் பார்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். லேட்ச் வரும். இந்த லேட்ச்சில் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே ஃபுல்லாக ரெட்டாக ஒரு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ், ரெட்டு, க்ரீன், ப்ளூ, இந்த 3 கலர்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். க்ரீன் வந்து பாதி தெரியும் பாதி தெரியாது, ப்ராப்ளம் இருக்காங்க என்ன பண்ணிக்கலாம். ஐடென்டி ரிசீவர் செக் பண்ணும்போது எனக்கு பீப் சவுண்ட் வரும். சவுண்ட் கேட்குதுல்ல, ரிசீவர் சவுண்ட் நல்லா இருக்கா இல்லையா என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம். வைப்ரேஷன்றதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஃபோன் வந்து வைப்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் வச்சு வைப்ரேஷன் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கலாம். இப்போ டச் நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அந்த டச் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு கார்னர்லேருந்து அப் டு பாட்டம்லேருந்து எனக்கு டச் நல்லா இருக்கா இல்லையா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும்னா சப்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கீஸ் எனக்கு ஒவ்வொரு லைட் இருக்கும். இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு லைட் எரியுது, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு லைட். எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு லைட் எரிஞ்சுன்னா அந்த பட்டன் நல்லா ஒர்க் ஆகுது, லைட் எரியலாட்டி அந்த பட்டன் எனக்கு என்ன ஆகலை ஒர்க் ஆகுது. சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலோமீட்டர் சென்சார், கைரோஸ்கோபிக் சென்சார், மேக்னெட்டிக் சென்சார், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்ற சென்சார். ஸோ இது மாதிரி சென்சார்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து லவுட் ஸ்பீக்கர். இப்போ லவுட் ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சவுண்டு கேட்கும். நான் ஃபோனை பிரிக்கலை, ஃபோனை டிஸ்மேண்டில் பண்ணலை, ஆனாலும் என்னோட ஸ்பீக்கர் நல்லா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறது. இது செட்டிங்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம். பட் இது டெக்னீஷியனுக்கு மட்டும் தெரிஞ்ச கோர்ஸ். எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் இன் மொபைல் ஃபோன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனா அப்படின்ற ஒரு செக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் ஆண்டனா, இன்னொரு இன்டர்னல் ஆண்டனா. எக்ஸ்டர்னல் ஆண்டனாவோட வேலை என்னன்னா ஒன்லி இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ் மட்டும் டிரான்ஸ்மிட் ரிசீவ் பண்ணும். இன்டர்னல் ஆண்டனாவோட வேலை என்னன்னா ஒன்லி வைஃபை அண்ட் ப்ளூடூத் சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பண்ணும். ஸோ இதுதான் மைக்கோட கான்செப்ட். மைக்கில் 2 விதமான டைப்ஸ் இருக்குது. அனலாக் மைக் அண்ட் டிஜிட்டல் மைக் இருக்கும். இந்த பாக்ஸ் மைக்னு சொல்லுவாங்க. இந்த மைக் வந்து கோல்டன் கலரில் இருக்கும். இந்த சின்ன இடத்துல டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கீபேட் ஃபோன்ஸில் என்ன பண்ணுவாங்க